அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆசுரா நோன்பை எங்களுக்கு 9வது நாளும் சேர்த்து பிடிக்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டலை அவர்கள் மரணிக்கிறதற்கு முன்னாலே அந்த யூத சமுதாயத்துக்கு மாறு செய்கின்றதை அடிப்படையாக வைத்து மார்க்கமாக்கி விட்டு சென்றார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்? ஒரு மிக பெரும் இடுக்கண் ஏற்பட்டதால், ஃபிரௌனுடைய அந்த மிக பெரும் பிடியிலே இருந்து அல்லாஹ் காப்பாற்றியதால் நன்றி செலுத்த வேண்டும். அதற்கு முறை நோன்பு பிடித்தல் என்றதை செய்யத்தான் வேண்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஆனால் யூதர்களை பின்பற்றக்கூடாது. ரெண்டு விஷயம், அவர்களுக்கு மாறு செய்யவும் வேணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவும் வேணும். நோன்பு என்பது என்ன? ஒரு இபாதத். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக இபாதத்தை செய்யலாம். அதே நேரம் யூத கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பின்பற்றி அவர்களுடைய வணக்க வழிபாடை பின்பற்றி நன்றி செலுத்தக்கூடாது என்பதை மார்க்கமாக்கி விட்டு சென்றார்கள் ரசூலுல்லாஹ். இதில் நாம் பெற வேண்டிய மிக பெரும் படிப்பினை இருக்கு. அதை நாங்கள் பெறாம விட்டுட்டோம். நன்றி செலுத்துதல் 2 கட்டத்தில் நடக்கும். ஒன்று என்ன? ஒரு அபாயத்திலிருந்து நாம் தப்பினோம், அதுக்காக நன்றி செலுத்தும். அதில் நமக்கு எதிர்பாராத, அதில் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைச்சிது, நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒன்று கிடைச்சிது. அப்போ நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நன்றி செலுத்துறதுக்கு நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? ஒரு வணக்கத்தை செய்யணும். நம்ம பார்ப்போம், இங்கே மூசா நபியோட வரலாற்றில் இந்த மாதிரி நிகழ்வில் அவர்கள் என்ன செய்கிறார்? நன்றி செலுத்துறதுக்காக நோன்பு என்ற வணக்கத்தை செய்கிறார். அவங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்த அந்த காலத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டார், உங்களுக்கு முன் வந்த சமுதாயத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கடமையாக்கியிருக்கார் என்று ரமலானுடைய விடயத்தில் அல்லாஹ் சொன்னதால நோன்பு செய்கிற இபாதத் இருந்தது. அது ஒரு முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது. எந்த ஊரிலிருந்து ரசூலுல்லாஹ் வெளியேற்றப்பட்டாரோ, மக்கா நகரம், அதே ஊரில் கடைசியாக ரசூலுல்லாஹ் வந்து அவர்கள் அந்த ஊரை கைப்பற்றுகிறார்கள். ஏனென்றால் அவர் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டார்கள். மக்காவை துறந்து மதீனாவுக்கு போக வேண்டி வந்துட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் மதீனாவை தன் ஊராக எடுத்துக்கொண்டார்கள். ஒரு மக்காவுக்கு வருகிற போது பிரயாணியாத்தான் பெறுவார்கள். அவருடைய அடிப்படை ஊராக இருந்தாலும் அது அவர்களின் பிரயாணத்துக்குரிய ஊராயிற்று என்றாலும் அதனுடைய ஆட்சி ரசூலுல்லாஹ்வுடைய கையில் வருகிறது. ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லுவோம். நபி அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வு எது? மக்கா நகரம் தன் கையிலே வருகிறது. ஹிஜாஸ் மாகாணம் என்று சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் பரப்பன அந்த மிக பெரும் தூரத்துக்கு இடையிலே இலங்கையை விட பெருசா இருக்கும். மக்காவையும் மதீனாவையும் அதை சார்ந்த பிரதேசங்களை உள்ளடக்கினால் இலங்கையை விட பெருசாக வரும் அதனுடைய நீளம். அப்ப மக்கா வெற்றிக்கு பின்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இவ்வளவு பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். 1 லட்சம் ரூபாய்க்கு வெடியில் வாங்கி ரோட்டெல்லாம் சுட்டார்களா? இன்று அரசியல்வாதிகள் செய்கிறார்களே, அவர்களுக்கு பார்லிமெண்டில் ஒரு சீட்டு கிடைச்சால் நம்ம முஸ்லீம் எம்பிமார்கள் அல்ல பெரிய சபையில் ஒரு மெம்பர் கிடைச்சால் கிருற பக்கம் எல்லாம் லட்சக்கணக்கில் வெடித்து விடுகிறார்கள். இப்படியே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. இன்னும் சிலர் கேக்கு வெட்டுகிறார்கள், இன்னும் சிலர் பாட்டி வைக்கிறார்கள். ஒரு 100 சோடா போத்தலை வாங்கினால் எல்லாரும் சேர்ந்து வளர்த்திருந்து அந்த மூடியை எல்லாரும் ஒன்றா திறந்து அதை கேச வழி இறக்கி ஆளுக்கால் நினைச்சு அதுக்கு மேல் இன்னொரு படி சாராய போத்தல பியர் போத்தல்ல பாட்டி கொண்டாடுகிறார்கள். சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்த அந்த பிரதேசத்தை பிடித்ததற்கு எப்படி நன்றி செலுத்தணும் என்பதை இன்றும் குர்ஆனில் வைத்திருக்கிறான் அல்லாஹ். எப்படி செய்தார்கள்? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வின் உதவி வந்தால், உனக்கு வெற்றியும் கிடைத்து விட்டால், மக்கள் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து விட்டால் என்ன செய்யட்டுமா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ் சொன்னான், உன் ரப்பினுடைய புகழை கொண்டு அல்லாஹ்வை துதிப்பீராக. சுப்ஹானல்லாஹ் சொல், அல்ஹம்துலில்லாஹ் சொல், அல்லாஹு அக்பர் சொல், அல்லாஹு அக்பர் வலக்கல் ஹம்த் என்று சொல், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல். அல்லாஹ் தான் அந்த வெற்றியை தந்தான். ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த என்று தான் அல்லாஹ் சொன்னானே தவிர நாங்கள் என்ன செய்கிறோம்? வெற்றி கொண்டாட்டம், இவரால் தான் இந்த வெற்றி என்று மாலை மாலையாக போடுவார்கள். நாங்கள் அல்லாஹ்வை நம்பிய சமுதாயமா? முஸ்லிம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் செய்வதை பார்த்து தான் நான் பேசுகிறேன். நான் ஒரு கட்சியும் இல்லை என்று உங்களுக்கு தெரியும். மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறது. உங்களுக்கு ரசூலுல்லாஹ் முன்மாதிரி இல்லையா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த சொன்னார்கள். இது என்ன ரோட்டெல்லாம் படிகள்? அந்த காசு வீண், ஹராம். ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி வந்தால் சுஜூதில் விடுவார்கள். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. உங்களோட வாகனம் போகிறது, ஒரு பாரிய ஆக்சிடென்ட் நடக்க பார்க்கிறது, எப்படியோ தப்பிட்டேல், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நோன்பு பிடிச்சு நன்றி செலுத்தலாம். அல்லது ஏழை எளியவர்கள் வாழுகின்ற இடத்தில் உன்னை பணத்தை கொண்டு போய் அவர்களுக்கு தர்மம் செய். அதை விட்டுட்டு நன்றி என்ற பெயரில் பாட்டி வச்சு எல்லோரும் ஹாஹு போடுவது அல்ல, இசை கச்சேரி நடத்துவது அல்ல, டான்ஸ் அடிப்பது அல்ல,
மதுபான போத்தல்கள் பரிமாறுவது அல்ல. இது யாருடைய கலாச்சாரம்? நான் ஒரு முஸ்லிம் என்பதை மறக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ். சிலரை பார்க்கின்றோம், கிரிக்கெட் டோர்னமெண்ட் இன்டர்நேஷனல் ரீதியாக நடக்குது, ஃபுட்பால் நடக்குது, சர்வதேச ரீதியான வேர்ல்ட் போட்டி நடக்குது. சில முஸ்லிம் சகோதரர்கள் அதிலே வென்றவுடன் ஒரு கோல் போட்டுட்டார் அவர் முஸ்லிமானவர், உடனே அந்த போட்டி ஒரு நியூசிலாந்தில் நடக்கும், அந்நிய நாட்டிலே ஆஸ்திரேலியாவில் நடக்கும், இங்கிலாந்தில் நடக்கும். அதை அவர்கள் பார்க்க மாட்டார். நம்மளை வளர்ச்சி முஸ்லிம் அல்லாதவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கார் என்று பார்க்காமல், இந்த உலகம் எல்லாம் டிவியிலே பார்த்து கொண்டிருக்கார் என்று பார்க்காமல் உடனே சுஜூதில் விழுகிறார்கள் கிரவுண்டிலே அல்லாஹ்வுக்கு. இதுவும் ஒரு அழகான முன்மாதிரி. அவன் உடனே அவ்வளவு பேர் முன்னிலையிலே நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர், சுஜூதில் விழுகிறான். அந்த கோலை தந்ததும் அல்லாஹ் நினைச்சுக்காம விழுகிறான். எல்லோரும் பிள்ளை நல்ல ரிசல்ட் எடுக்குதா, நல்ல ரிசல்ட் எடுத்துட்டா சுபீத் கொடுக்கிற ஒரு கலாச்சாரம். முதல்ல அந்த பிள்ளைகளை சுஜூதில் பழக்குங்க. அல்லாஹ்வுக்கு 2 ரக்காத் நன்றி செலுத்தி தொழ பழக்குங்கள். அதை பழக வேண்டும். 15 வருஷமா உங்களுக்கு பிள்ளை இல்ல, கல்யாணம் முடிச்சேல், கடந்த டாக்டர் எல்லாம் போனேல், கிடைக்கல. நாம் ஒரு உம்ராவுக்கு போய் எல்லா இடத்துல துவா கேட்போம்னு நினைச்சேன், போனேல் கேட்டேல், அடுத்த வருஷம் பிள்ளை வந்துட்டு கேக்கு வெட்டி அதுக்கு அங்கால பிள்ளைக்கு 1 வருஷம் ஆயிட்டால் ஹால் புக் பண்ணி பேட்டை கொண்டாடுவதா? யாருடைய கலாச்சாரம்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், ஆனால் அந்நியர்களுடைய மெதேட்டிலே அந்த நன்றி செலுத்துதலும் இருக்கக்கூடாது. அந்நிய கலாச்சாரத்தின் பின்னால் இருக்கக்கூடாது என்று தனித்துவத்தை போதித்து விட்டு சென்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களான உங்களுக்கு, நீங்கள் எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாகவும் இருக்கலாம், ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான், சாதாரண குப்பாளர் ஒரு முஸ்லிமா இருந்தாலும் சரிதான், எல்லோருக்கும் மார்க்க வழி ஒன்றுதான். மார்க்கத்தில் பணக்காரனுக்கு வேறு, கச்சகாட்டிக்கு இருக்கக்கூடிய ஏழைக்கு வேறு என்பது கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாதிபதியாக ஒரு சாம்ராஜ்யத்தின் அருமை ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்துக்கு அவர் மதீனாவுக்குள்ள அந்த பகுதிக்குள்ள இருக்கார். அது ஒரு சின்ன ஒரு பகுதி. அந்த பகுதியில இருந்து மதீனா மட்டும் ஊர் ரோம் சக்கரவர்த்திக்கு அனுப்புகிறார் லெட்டர். அந்த லெட்டரை பார்த்தோன்னே அவனுக்கு பயம் வருகிறது. கிஸ்ரா மன்னன், பாரசீக மன்னனுக்கு அனுப்புகிறார் லெட்டர். அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், வெற்றி வருவாய். ஏற்க மறுத்தால் எல்லா பாவம் உனக்கு தான் கிடைக்கும், ஏற்றுக்கொண்டால் சாந்தி உண்டாகும். ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதிமார்களுக்கும் அனுப்புவது மாதிரி இஸ்லாமிய லெட்டர் அனுப்பினார். அவ்வளவுக்கு ரசூலுல்லாஹ் பவரில் இருந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை வருவதென்றால் பிற்காலத்தில் பயந்தார்கள். ஒரு மாச தொலை தூரத்தில் உள்ளவர்களுக்கு பயம் உள்ளத்தில் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த ரசூலுல்லாஹ் மக்காவை வெற்றி கொண்ட போது அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்தார்கள். இந்த நேரத்தில் ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டும். முஹம்மது நபிகளுடைய வரலாற்றை வைத்து ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள். அவன் எடுத்தவன் எவனோ, அதில் இல்லாத பொய்யெல்லாம் போட்டிருக்கான். அதில் என்ன, ரசூலுல்லாஹ் மக்காவை வெற்றி கொள்ள வந்த போது ரபான் அடிச்சுட்டு வந்தார்கள். அந்த படை ரபான் அடிச்சுட்டு வந்தாங்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், வெற்றி கிடைத்து விட்டால் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய். அதனோடு நிறுத்தவில்லை, வஸ்தக்ஃபிர்ஹு, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேள் என்றார். உனக்கு ஒரு சீட்டு கிடைச்சால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி பாவ மன்னிப்பு கேள் என்றார். நீ பல தொழிலுக்கு ட்ரை பண்ணா கிடைக்கல, உனக்கு ஒரு தொழில் கிடைச்சது, ஒன்ற கட்டித்தனம் அல்ல, உனக்கு பெருமை வந்துடும், எந்த திறமையால் என்று வந்துடும். அதனால யா அல்லாஹ், நீ தான் எனக்கு தந்தாய், உனக்கு நன்றி. அதே நேரம் நான் உனக்கு நன்றியை சரியாக செலுத்த மாட்டேன், அதனால் உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். எனது கெட்டித்தனத்தால் தான் இது வந்தது என்று பெருமை வந்துடக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரே, ஆனால் இன்று என்ன, பெருமையை அவருக்கு மொத்தமாக கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வை தட்டி விடுவார்கள். மாலை மேல் மாலை போட்டு அந்த மாலையை நான் நேற்று பார்த்தேன், நேற்று முந்தினாத்து, அது ஒரு பகுதியிலே மாலை போடுகிறார்கள். தமிழ்நாட்டில் எப்படி போடுகிறார்கள்? கவுண்டியால அரசியல்வாதிக்கு மாலை போடுகிறார்கள். கவுண்டி என்ற கையால் தூக்கையில் அவ்வளவு பெரிய மாலை கவுண்டி எடுத்துக்கு வந்து அப்படியே வைக்குது. எமக்கென்று அல்லாஹ் அவருடைய தூதர் மூலமாக எப்படி நன்றி செலுத்தும் என்பதை காட்டி தந்திருக்கிறார். பெருமைக்காக செய்யாதீர்கள், பணத்தை வீணாக்காதீர்கள், யூத கிறிஸ்தவ கலாச்சாரத்தின் பின்னணியில் உங்களுடைய புகழ்களை பாடாதீர்கள். இசை கச்சேரிகளை நடத்தி பாவங்களை உண்டாக்கி பெண்களை மேடையில் ஏற்றி டானிஸ் அடித்து கூத்தடித்து இஸ்லாமிய கலாச்சாரத்தை விழுமியங்களை நாசப்படுத்தாதீர்கள். இதில் என்னென்றால் படித்தவர்களுடைய சமுதாயம் என்று கூறுகிறார்கள். படித்தவர்கள் என்றால் பண்பாடு தெரிய வேண்டும். முதல் படித்தவன் என்றால் தன் சமுதாயத்தின் கலாச்சாரம் தெரிய வேண்டும். படித்தவன் என்றால் தன் மார்க்கத்தை தூக்கி எறிந்து விட்டு அவன் அந்நிய கலாச்சாரத்தை அப்ளை பண்றவன் அவன் பண்பாடு உள்ளவன் அல்ல. பண்பாடை இழந்தவன் படித்தவன் அல்ல, பண்பாடை இழந்தவன் அறிவாளி அல்ல. அவர்கள் யார் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்வீர்கள். எனவே சகோதரர்களே,
படித்தவர் அவன் ஓஎல் படித்திருக்கலாம், ஏஎல் படித்திருக்கலாம், டாக்டருக்கு படித்திருக்கலாம், எத்தனை PhD முடிச்சிருக்கலாம். முஸ்லிம் என்ற வட்டத்திற்குள் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் படித்து விட்டால் நாங்கள் என்ன பெற்ற நிலையும் ஆடலாம் என்று ஆடினால் அது படித்தவன் அல்ல, பண்பாடு இல்லாத அறிவியனர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை எல்லா நிலையிலும் பின்பற்றுங்கள். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.